ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வெஜிடபிள் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு புல்லட் ரைஸ் எடுத்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறணும். பட்டாணி நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிறணும். தேவையான அளவு இஞ்சி, பூண்டு, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாயெல்லாம் கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. புதினா, கொத்தமல்லி தேவையான அளவு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறணும். வெஜிடபிள்ஸ் கேரட், பீன்ஸ், நூக்கல் இது மூணும் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இது கூட கரம் மசாலா, பட்டை, பிரியாணி மசாலா பொடி, மஞ்சள் தூள், பிரியாணிக்கு தேவையான அளவு எண்ணெய், உப்பு எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் இஞ்சி பூண்டெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு டொமேட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கணும். நான் 5 க்ரீன் சில்லி ஆட் பண்ணியிருக்கேன். வாஷ் பண்ணி வச்சுருக்க புதினாவை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லியையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதை மிக்சியில் நல்லா பேஸ்ட்டாக இது மாதிரி ரெடியாக எடுத்து வச்சுக்கிறணும். இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறணும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பிரியாணி எல்லாம் கொஞ்சம் சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் இது சேர்த்து ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறணும். இது நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நான் ஆட் பண்ணியிருக்கேன், நீல வாக்கில் கட் பண்ணி. இதையும் நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கோல்டன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கிறணும். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் வாஷ் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸை இது கூட ஆட் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி இதையும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வாஷ் பண்ணி வச்சுருக்க பட்டாணியையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கிறணும், உப்பு சேர்த்துக்கிறணும். உப்பு சேர்த்தா தான் நம்ம பிரியாணி சாப்பிடும்போது இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறணும். பேஸ்ட்டை ஆட் பண்ணி ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறணும். தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறணும். கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. பிரியாணி மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நான் காரத்துக்கு 5 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன், பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பிரியாணிக்கு சேர்த்துக்கோங்க. வாஷ் பண்ணி வச்சுருக்க அரிசியை இது கூட மிக்ஸ் பண்ணிக்கிறணும். எல்லா அரிசியும் இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும். ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இதையும் ஒரு டைம் நல்லா ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த கப்பில் 1.5 கப்பு அரிசி எடுத்துருக்கிறேன். இதுக்கு நான் 4 கப்பு வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். 4 கப்பு ஆட் பண்ணால் எனக்கு போதும். இதுக்கு தேவையான அளவு பிரியாணிக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து லிட்டு வச்சு குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு விசிலில் போட்டுக்கோங்க. போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுக்கணும். 3 விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இதை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிரும். நான் பிரியாணிக்கு தயிர் வெங்காயம் தான் வச்சுருக்கேன். இது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ரெடி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.